சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய தங்க சிவாய நம்ம சேனலில் ஆன்மீக பதிவுகளை தான் நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். நிறைய இல்லை, முழுமையாகவே ஆன்மீக பதிவுகள் தான். இன்றைக்கு ஒரு சமூக பதிவை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சமூக பதிவை நான் பதிவிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க, எங்களுடைய பாட்டிகளால் தான் இந்த சமூக பதிவு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னாக்க, நான் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு நாங்கள் எப்பொழுதுமே வழிபாட்டுக்காக சுவாமிக்கு விளக்கு போடுறதுக்காக போவோம். அப்படி போகும்பொழுது அங்கே பாட்டிகள்லாம் நிறையா பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எங்கள் பாட்டிகள் தான். எல்லாருமே எங்களுடைய அக்கம் பக்கம் சொந்த பந்த பங்காளி அப்படின்னு உள்ளவங்க தான். அப்படி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சுக்களை நாங்கள் கேட்டுக்கிட்டு சில நேரங்களில் ரசிப்போம். சில நேரங்களில் இந்த கிளைகளுக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்படி வரும் பொழுது என்னுடைய காதுபட அவர்கள் என்ன பேசிக்கிட்டது அப்படின்னாக்க, இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பெற்றோர்களை பாதுகாப்பது இல்லை, கிழவி அப்படிங்கிறதுனால தூக்கி போட்டுடுறாங்க. நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுக்கு உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்லாம் நினைக்கிறதில்ல. நம்ம கிராமப்புறங்களில் இப்படி இருக்கும் பொழுது டவுனில் இருக்கிறவங்க, சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி அவர்களினுடைய தாய் தந்தையரை பாதுகாக்கிறார்கள், எப்படி அவர்கள்லாம் வேலைக்கு போவாங்களே, எப்படி இவங்க தாய் தந்தையை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனை பற்றிய ஒரு செய்தி அவங்க எல்லாரிடமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் டக்குன்னு உட்காந்துட்டு அம்மே, நான் பாட்டிகளை அம்மேன்னு தான் கூப்பிடுவேன். அம்மே, இப்போ முதியோர்களை பாதுகாப்பதற்கு முதியோர் இல்லமெல்லாம் நிறைய இருக்கிறது, அதனால் அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க அம்மே, சிட்டியில் உள்ளவங்கெல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி நம்ம முதியோர் இல்லத்தில் நல்லா கவனிச்சுக்குவாங்களா? நல்லா கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு. எப்படி நம்ம முதியோர் இல்லத்தில் போய் இருந்தாலும் அவர்கள் எப்படி நம்மளை கவனித்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்மளை கவனிக்கிறது மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆதங்கம், கொஞ்சம் கோபம், கொஞ்சம் கவலை அப்படின்னு வயதானவர்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது முதியோர் இல்லத்தில் இருக்கிறது ரொம்ப பெட்ரு, நல்லா அந்த முதியோர்களை பாதுகாக்கிறவங்க மட்டும்தான், அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தவர்கள் மட்டும்தான் அந்த முதியோர் இல்லமே ஆரம்பிப்பாங்கன்னு. அப்படி அவர்கள் ஆரம்பித்து அவங்க முதியோர்களை பாதுகாக்கிற பட்சத்தில் அவர்கள் பாதுகாக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு பிள்ளையாக, மகளாக, மருமகளாக, பேர குழந்தைகளாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மனசுக்கு பிடித்தவர்கள் அந்த பாதுகாவலர்களும் அந்த அலுவலர்களும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எப்படி சொல்கிற அப்படின்னாங்க. நான் இப்போ தான் வரும்பொழுது ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அது என்ன பதிவு அப்படின்னாக்க, ஒரு பாட்டியை கொண்டுட்டு போய் தன்னுடைய மகன், மகள், மருமகள் எல்லாருமே சேர்ந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்த்தவங்க போய் அந்த பாட்டியை போய் பார்க்குறதே இல்லை. அந்த பாட்டிக்கு மனசில் இதெல்லாம் ஒரு பிள்ளைங்களா, நம்மளை ஒரு வழி கூட பார்க்கலையே அப்படின்னு அது மனதளவில் ரொம்ப வேதனைப்பட்டு போய் மனதளவில் அவங்கள வெறுத்து ஒதுக்கி வச்சுருந்துருக்கு. இது தெரியாமல் இது ரொம்ப உடல்நிலை மோசமாக போனதற்கு அப்புறம் அந்த முதியோர் இல்லத்தின் பாதுகாவலர் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிவிடுறாங்க. சொல்லிவிட்டோடனே அவர்கள் எல்லாரும் வர்றாங்க. அவர்கள் வந்தவர்களின் குரல் கேட்டவுடனேயே இந்த படுத்த படுக்கையாக உயிர் போகிற நிலையில் இருக்கின்ற அந்த பாட்டியானவள் ஒரு போர்வாயை எடுத்து அப்படியே மூஞ்சியெல்லாம் போத்திக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு படுத்துருந்துருக்கு. முடிந்தவரை அந்த போர்வாயை இழுத்து பார்த்துருக்காக, இழுக்கவே விடலையாம். சரின்ட்டு போனவங்க எல்லாருமே, நாங்கள் கடைசியாக துளசி தண்ணி ஊற்றுறோம், நாங்கள் பால் ஊற்றுறோம், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் தாங்க பால் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்கி ஊற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த வாயை அப்படியே மூடிக்கிடுச்சான் பாட்டி. கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே இல்லையா. இவர்கள் எல்லாருமே அப்படியே முகம் செத்து போய் நிற்கும் பொழுது இந்த பாதுகாவலர் என்ன பண்ணாரா, பாட்டி நான் வந்திருக்கேன், நான் உனக்கு பால் ஊற்ற போகிறேன்,
நீ வாயை தர அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை சொன்ன உடனே அந்த பாட்டி வாயை திறந்துச்சான். 1 டம்ளர் பால் அந்த பாட்டியானது கடன்னு குடித்து ஓரிரு நாட்களில் அந்த பாட்டியினுடைய உயிரானது போய்விட்டது. அது அப்படி சொன்னேன். இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் அப்படி பாதுகாப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டியினுடைய வைராக்கியத்தை பற்றி மறுபடியும் பாட்டிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நீ என்னை கொண்டாந்து முதியோர் இல்லத்தில் என்னை பராமரிக்க முடியாதுன்னு விட்டியோ, நான் கடைசி வரைக்கும் உன்கிட்டேருந்து ஒரு துளசி தண்ணி கூட நான் வாங்கிக்கலடா, நான் பால் வாங்கிக்கலடா, நான் என்னை கடைசியாக இறுதியாக பாதுகாத்தவர்களிடம் நான் பால் வாங்கி கொண்டு நான் போகிறேன், என்னுடைய உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வைராக்கியமாக இறந்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பேசணும். பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு கிளம்பும் பொழுது எங்களுடைய பாட்டி, சின்ன பாட்டி, ஜானகி பாட்டி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கதை அப்படின்னாக்கா, ஒரு தாய் கணவனை இழந்து விடுகின்றார். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அந்த பெண் குழந்தையையும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அவளை திருமணம் செய்து விடுகின்றார். பின்பு மகனுக்கும் திருமணம் செய்து வச்சுட்டு அவங்க சந்தோஷமாக குடும்பம் நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த மருமகளானவள், என்னால் உங்கள் தாயை வச்சு கவனிச்சிக்க முடியாது, அதனால் நீங்கள் உங்கள் அம்மாவை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க, இல்லைனா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இல்லை என்னுடைய அம்மாவை நான் தந்தை இல்லாமல் வளர்ந்தவன், தாயினுடைய அரவணைப்பில் நான் வளர்ந்தேன், எங்கள் அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நான் கொண்டு போய் அப்படியெல்லாம் விட முடியாது, நம்ம தான் வச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த மருமகளானவள் சட்டம் பேசுகிறாள். என்ன பேசுகிறா அப்படின்னாக்க, உங்கள் அம்மாவுக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, நம்ம 6 மாதம் வச்சுக்குவோம், உங்கள் சகோதரியை 6 மாதம் வச்சுக்கிட்டோம், அப்படி வச்சுக்கிறாப்புல இருந்தால் வச்சுக்குவோம், அப்படி இல்லைனாக்க நீங்களும் நானும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் பேசி கணவனை மடக்கி விடுகின்றாள். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை தாயிடம் போய் சொல்லுகின்றான் அந்த மகன். சொன்ன உடனே, நீ போய் நான் சகோதரிகிட்ட கேட்கக்கூடாதம்மா, நீ போய் கேளு, நீ அங்கே 6 மாதத்துக்கு இரு, நான் என் வீட்டில் 6 மாதத்துக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னோடனையும் இவளுக்கு மனசே இல்லாமல் தாய்க்கு அவள் போய் என்ன பண்ணுறது, மகனுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மகள்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகள்கிட்ட போய் கேட்குறா. மகள்கிட்ட போய் கேட்டோடனே அவள், எனக்கெல்லாம் வச்சுக்கவே முடியாதம்மா உன்னை, ஆமாம் வயசாகி போயிடுச்சு, நீ அண்ணன் வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மகள் சொல்லி அனுப்பிடுறான். சரின்ட்டு இவ மகள்கிட்ட சொன்ன உடனே இவ மருமகள் ஒத்துக்கவே இல்லை. அம்மா நீ எப்படினாலும் எங்கனாலும் போய் அப்பா இல்லாதப்ப எங்களுக்காக பண்ணுறதுக்காக நீ எப்படி கஷ்டப்பட்டியோ அந்த மாதிரி உன்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்படம்மா, நீ எங்கேனாலும் போயிடம்மா, என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாரம்மா அப்படின்னு மையம் இதெல்லாம் சொன்ன உடனே அந்த தாயானவள் அந்த ஊரில், ஒரு ஊர்னு இருந்தாலே அந்த ஊரில் நிச்சயமாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ஒரு சிவன் கோயில் இருக்கும், ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், ஒரு செட்டியார் தெரு இருக்கும், ஒரு கோனார் தெரு இருக்கும், ஒரு இந்த மாதிரி நிறைய ஜாதிகள் கலந்த ஒரு தெருக்கள் நிறைய இருக்கும். அதில் ரொம்ப குறிப்பாக சொன்னோம்னா அந்த சிவன் கோயிலுக்கும் பக்கத்துலேயோ அல்லது பெருமாள் கோயிலுக்கும் பக்கத்துலேயோ அக்ரஹாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அக்ரஹாரம் அப்படின்னாலே அது தூய்மையான பகுதி தான். அந்த அக்ரஹாரத்தை போய் டெய்லி வீட்டுக்கு வீடு கூட்டி தள்ளி அவர்கள் கொடுக்கின்ற அரிசி, பருப்பு, மிஞ்சிய சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு அவள் சமைச்சு அந்த ஊரில் இருக்கிற சத்திரத்தில் அவள் தங்கி தன்னுடைய காலத்தை போக்கிக் கொண்டே இருக்கின்றாள். தன்னுடைய வயிற்று பசியை அக்ரஹாரத்து மக்களின் மூலம் போக்கிக் கொண்டு அவள் காலத்தை கடத்தி கொண்டு இருக்கின்றாள். அப்படி அவள் கடத்தி கொண்டு இருக்கின்ற வேளையிலே அவளுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. கொஞ்ச நாளில் அவள் இறந்துடுறாள். இறந்த உடனே மகன் செல்வ செழிப்போட நல்லா இருக்கார்.
அவர் வந்து உன்னுடைய தாய் இறந்து விட்டாள், சத்திரத்தில் தங்கி இருந்த உன்னுடைய தாயானவள் இறந்து விட்டாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருக்கார், பணம் காசு எல்லாமே நிறைய இருக்குது, எப்படி ஒரு தாயை கொண்டு போய் சாதாரணமாக அடக்கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கரகாட்ட கலைஞர்கள், கொம்பு அப்படின்னு எல்லா கிராமத்து கலைகளையும் கொண்டுக்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னால் அடிக்க வச்சு தாயை கொண்டாந்து வீட்டில் வச்சு சும்மா தடபுடலாக ஒரு பிரம்மாண்டமான முறையில் துக்கம் அனுஷ்டிக்கிறாரு. அது என்னென்னா இருக்கிற வரைக்கும் சாப்பாடு போடலை தாய்க்கு, ஆனால் செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது. நடந்தோடனே இவர் துக்கம் அனுஷ்டிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் செல்வந்தர் அப்படிங்கிறதுக்காக அவரை தொட்டு நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இது சகோதரிக்கு தெரியுது தன்னுடைய தாயானவள் இறந்து விட்டாள் என்று. உடனே அவள் அங்கிருந்து வருகிறாள். எப்பொழுதுமே மகள் என்பவள் தாயோ தந்தையோ இறந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் வரும் பொழுது அழுது கொண்டு தான் வருவார்கள். அப்படி தன்னுடைய பாசத்தை அன்றைக்கு வெளிப்படுத்துவார்கள். அது வரைக்கும் அவங்க பாசமாக இருந்தாங்களா இல்லையா தாய் மேலே அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இறந்த உடனே எல்லாமே எங்கள் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் உண்மையாகவே அழுவார்கள், சில பேர் ஒரு நடிப்புக்காக அழுவார்கள், செஞ்சாலும் செய்யாட்டியும். அப்படி அவள் வந்து அழுதுகிட்டு வர்றான். அழுதுகிட்டு வரும் பொழுது அந்த வாசப்படியில் ஏறும் பொழுது அவள் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, தன்னுடைய சகோதரன் நிற்கிறான், அவனை வந்து கேவலப்படுத்தணும், கேலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாசப்படியில் ஏறும் பொழுது சத்திரங்கள் கூட்டி சமைச்சு தின்ன தாயாருக்கு அக்ரஹாரம் கூட்டி அரிசிகளும் வாங்கி சத்திரங்களும் கூட்டி சமைச்சு தின்ன தாயாருக்கு இன்று கொட்டு உண்டோ, முழக்கு உண்டோ, கொம்பு உண்டோ, தேர் உண்டோ அப்படின்னு கேட்குறான். ஏன்னு கேட்டால் வாசலில் இந்த கிராமிய கலைஞர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சத்திரம் கூட்டி சாப்பிட்டுச்சு, அக்ரஹாரம் கூட்டி சாப்பிட்டுச்சு, எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கேலியும் கிண்டலுமாக ஒரு தாய்ப்பட்ட கஷ்டத்தை சொல்லி சகோதரனை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லிக்கிட்டு வர்றான். வரும்பொழுது இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறா மருமகள். அவள் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, என்னுடைய பாளையார அத்தைக்கு பால் குடிக்க முடியாமல் பால் விக்கி இறந்து போயிட்டாங்க, நீ வந்து பறந்து பறந்து கொட்டுடா அப்படின்னு சொல்லி அந்த கொட்டுறவன்ட்ட சொல்கிறான். என்னுடைய மாமியார், பாளையார மாமியார் பால் இறங்காமல் பால் விக்கி செத்து போயிட்டாங்க. பாலாக இவ கொடுத்தாலாம், அது விக்கி அவள் செத்து போயிட்டாலாம், அதனால் நீ பறந்து பறந்து கொட்டுடா அப்படின்னு சொல்லி அவனை கொட்ட சொல்கிறான். கொட்ட சொன்னோடனே இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த கொட்டை வந்தவர், தப்பு கொட்டை வந்தவர். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னு கேட்டால் அவர் உள்ளூர்காரு, எல்லாமே தெரியும். உடனே அவர் சொல்கிறாரு, மகனும் கவனிக்கலை மகளும் கவனிக்கலை, இந்த தாயானவள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ இறந்துருக்கிறா, இப்போ செத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரம்மாண்டமான முறையில் துக்கமே அனுஷ்டிக்கிறாங்க, பார்க்க முடியாதுன்னு சொன்ன மகள் வந்து அண்ணனை கேவலப்படுத்துவதாக நினச்சி தாயை கேவலப்படுத்திக்கிட்டு வர்றா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தருத்திரிய பைய தாயார் ரெண்டு பேரையும் சொல்கிறான் அவன். இந்த தருத்திரிய பைய தாயார் சோத்துக்காகத்தான் செத்து கிடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும், நான் அதை சொல்லி தான் என்னுடைய தப்பை அடிப்பேன்னு சொல்லிட்டு சோத்துக்காக தான் செத்து கிடக்கிறாரு, சோத்துக்காக தான் செத்து கிடக்கிறாங்க, சோத்துக்காக தான் செத்து கிடக்கிறாங்கன்னே சொல்லி சொல்லி அடித்தாராம். அந்த ஓசையானது அப்படி தான் கேட்டுச்சாங்க எல்லாருக்குமே. அப்போ இதில் இந்த கதையை சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வந்துருச்சு, நகைச்சுவையோடு எங்கள் பாட்டி சொன்னோடனே எல்லோரும் சிரித்தோடனே நான் சொன்னேன், உள்ளதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தா பொண்ணு, இது என்னமே அப்படின்னு. எப்படி நீ உள்ளதை சொல்லிட்டு வந்தான்னு சொல்லலாம்,
ஒரு மகன் ஒரு மகள் 2 பேர் இருக்கும் பொழுது 2 கண்ணும் சரி சமம்னு தானே அவள் வளர்த்துருப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சகோதரன் சொல்லிவிட்டாலும் அதனால் என்னம்மா நான் முழுமையாகவே வச்சுக்கிறேன் உன்னை, அதனால் பற்றி கவலைப்படாதம்மா, நீ என்னை வளர்த்த எடுத்த ஆளாக்குன, என்னை திருமணம் செஞ்சு கொடுத்த, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ செஞ்சுருக்கிற நிறையா, அதனால் நான் உன்னை வச்சுக்கிறதுல தப்பு இல்லைம்மா, நான் வச்சுக்கிறேம்மான்னு இவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஆமாம், இவன் ஒரு 6 மாதத்துக்கு வச்சுருந்துருக்கலாமே. அவள் வச்சுக்கிறத பார்த்துட்டு அவனுடைய சகோதரன் 6 மாதத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பானே. அப்படியெல்லாம் செய்யாமல் இவ முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இறந்ததற்கு அப்புறம் இதை இப்படி சொல்லி அழுதுகிட்டு வந்து தாயை கேவலப்படுத்துகிறாளே அப்படிங்கிற மாதிரி பாட்டிகள்லாம் ஒரு வாக்குவாதம் இந்த கதையை சொல்லி சொன்னாங்க. எனக்கு சிரிப்புன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ரொம்ப 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 சிந்திக்கக்கூடிய ஒரு கதையாக எனக்கு இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு பிடிச்சிச்சு. இந்த கதையை வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து பதிவிடுறேன் அப்படின்னு. நான் சொல்லலை, நீ சொல்லி இந்த கதையை பதிவிடு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த கதையை பதிவிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் ஏற்பட்டுச்சு. முதியவர்களை வந்து பாதுகாக்க வேண்டியது, அவர்களை நல்ல முறையில் பேண வேண்டியது பிள்ளைகளினுடைய கடமை. அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்மளால் முயன்ற வரை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும். ஒன்று பாசத்திற்காக அவர்களை பாதுகாக்க வேண்டும், அப்படி இல்லை அப்படின்னாக்க கடமைக்காக, எங்களுடைய கடமை அது, எங்களுடைய தாய் தந்தையரை நாங்கள் பாதுகாக்கணும், நாங்கள் பராமரிக்கணும், நாங்கள் கவனிச்சுக்கணும், எங்களுக்கு அவங்க நிறையா செஞ்சுருக்காங்க, அதனால் நாங்கள் நிச்சயமாக கடைசி காலத்தில் அவர்களை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கடமைக்காகவாவது நல்லபடியாக அவர்களை வச்சுக்கணும். எதுவுமே இல்லாமல் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு அந்த முதியவர்களினுடைய எண்ணமானது அந்த பிள்ளைகளின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கடைசியில் அந்த பிள்ளைகள் கையால் ஒரு சொட்டு பால் கூட வாங்கி குடிக்காமல் இறக்கிற நிலைமைக்கு அவர்களினுடைய மனங்களானது, முதியவர்களின் மனம் மாறிவிடுகின்றது. அந்த நிலைமையெல்லாம் இல்லாமல் நாம் எல்லோரும் இந்தியர்கள், தமிழ்நாட்டை முக்கியமாக சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்த முதியோர் இல்லங்களே இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இதே போன்று இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.